தமிழகமே கொண்டாடும் ஒரு உச்ச நட்சத்திரம். அவரது ஒவ்வொரு அசைவும் செய்தியாகும் நிலையில் கடந்த சில மாதங்களாக அவரது குடும்ப வாழ்க்கை குறித்த வதந்திகள் கோலிவுட்டையே அதிர வைத்துக் கொண்டிருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் என அரசியலில் தடம் பதித்துள்ள நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இடையே என்ன நடக்கிறது? இருவரும் பிரிந்து விட்டார்களா அல்லது எல்லாம் ஒரு நாடகமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜயின் தந்தை இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் இப்போது அதிரடி பதிலை அளித்திருக்கிறார். விஜய் மற்றும் சங்கீதா இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு இருவரும் தனித்தனியாக வசித்து வருவதாக பல செய்திகள் உலாவின. குறிப்பாக சங்கீதா லண்டனில் முகாமிட்டுள்ள நிலையில் இந்த விவாகரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என விஜய் தரப்பில் 35 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் பேசப்பட்டதாக பகீர் தகவல் பரவி வருகிறது. சினிமா ஸ்டைலில் ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து இந்த விவாகரத்து விவகாரத்தை சத்தமில்லாமல் முடிக்க விஜய் தரப்பு திட்டமிட்டதாக சொல்லப்படும் நிலையில் இது உண்மையா அல்லது திட்டமிட்டு பரப்பப்படும் வதந்தியா என்ற குழப்பம் ரசிகர்களிடையே நீடித்து வருகிறது. இந்த சர்ச்சைகளுக்கு தீனி போடும் விதமாக விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர் சமீபத்தில் ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதில் கேரக்டர் அசாசினேஷன் எனப்படும் தனிநபர் மீதான அவதூறுகள் குறித்து பேசும்போது விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்தையும் தொட்டு பேசினார். எல்லாம் எப்போதோ கையெழுத்து போட்டு முடிந்துவிட்டது, இப்போது ஏன் அதை கிளறுகிறார்கள் என அவர் ஆவேசமாக ஒரு குண்டை தூக்கி போட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள். எஸ். ஏ. சந்திரசேகர் அளித்த இந்த ஒரு வரி பதில் விவாகரத்து ஏற்கனவே முடிந்து விட்டதா அல்லது குடும்பத்திற்குள் ஒரு சமரச ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டதா என்ற விவாதத்தை பெரிய அளவில் கிளப்பியுள்ளது. அரசியல் களத்தில் விஜய் கால் பதித்துள்ள இந்த நேரத்தில் அவரது இமேஜை சிதைக்க எதிர்த்தரப்பினர் இதை பயன்படுத்துகிறார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. ஜனநாயகம், நேர்மை என பேசும் ஒரு தலைவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் இத்தனை ரகசியங்களா என சிலர் கேள்வி எழுப்பினாலும் எஸ். ஏ. சந்திரசேகரின் இந்த பேச்சு இந்த விவாகரத்தை ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வர முயற்சிப்பது போல் உள்ளது. எது நடந்திருந்தாலும் அது அவர்களின் தனிப்பட்ட விஷயம் என ஒதுங்கி போக சொல்கிறாரா எஸ்ஏசி, அல்லது எப்போதோ பிரிந்து விட்டார்கள் என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறாரா எனவும் ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்து வருகிறது. என்னதான் இத்தனை சர்ச்சைகள் வந்தாலும் சினிமா ரசிகர்களை பொறுத்தவரை அவர்கள் விஜயின் பின்னால் உறுதியாக நிற்கிறார்கள். சினிமா திரைப்பயணத்தில் எத்தனையோ திருப்பங்கள் வரும், அதுபோலத்தான் இதுவும் என ரசிகர்கள் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள். என்ன நடந்தாலும் விஜய்க்கான அந்த மாஸ் ஆதரவு இன்னும் குறையவில்லை என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாகும். ஒரு புறம் அரசியல் அலை, மறுபுறம் குடும்ப சர்ச்சைகள் என விஜய் இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறார். எஸ்ஏசி சொன்ன அந்த ஒப்பந்தம் உண்மையில் எதை குறிக்கிறது என்பது வரும் நாட்களில் இன்னும் தெளிவாக தெரியக்கூடும். எது எப்படியோ சினிமா உலகின் இந்த கிசுகிசுக்கள் எப்போதுமே ஒரு விறுவிறுப்பான கிளைமாக்ஸை நோக்கித்தான் நகர்கின்றன. சினிமாவை போலவே அரசியலிலும் தற்போது கொடி கட்டி பறந்து வருகிறார் தாவேகா தலைவர் விஜய். அவரது விவாகரத்து விஷயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை அனைவருமே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.